செவ்வாய் தோஷம், மங்கள் தோஷம். செவ்வாய் தோஷம் என்பது பயப்பட வேண்டிய ஒன்றல்ல. அது ஒருவரின் ஜாதகத்திலுள்ள ஆற்றல் மிகுதியை குறிப்பதாகும். 1. செவ்வாய் தோஷம் என்றால் என்ன? ஜோதிட சாஸ்திரப்படி நவக்கிரகங்களில் செவ்வாய் வீரம் மற்றும் ஆக்ரோஷத்தின் அதிபதியாக கருதப்படுகிறார். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம், ராசி அல்லது சுக்கிரனுக்கு 1, 2, 4, 7, 8, 12 ஆகிய வீடுகளில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் அது செவ்வாய் தோஷம் எனப்படும். இந்த வீடுகள் ஏன் முக்கியம்? 1ஆம் இடம் ஒருவரின் குணம் மற்றும் கோபத்தை குறிக்கும். 2ஆம் இடம் குடும்பம் மற்றும் பேசும் வார்த்தைகளை குறிக்கும், கடுமையான பேச்சு. 4ஆம் இடம் குடும்ப சுகம் மற்றும் நிம்மதியை குறிக்கும். 7ஆம் இடம் கணவன் அல்லது மனைவியை குறிக்கும் நேரடி இடம். 8ஆம் இடம் மாங்கல்ய பலம், நீண்ட ஆயுள் குறித்தது. 12ஆம் இடம் அயன சயன போகம், தாம்பத்தியம் மற்றும் விரயங்களை குறிக்கும். 2. பொதுவான தவறான கருத்துகள். இது ஒரு சாபமல்ல. செவ்வாய் தோஷம் என்பது ஒரு கிரக அமைப்பே தவிர அது கடவுளின் சாபமல்ல. ஆயுள் பயம் தேவையில்லை. செவ்வாய் தோஷம் இருந்தால் துணைவர் இறந்து விடுவார் என்பது மிக பழைய மற்றும் தவறான நம்பிக்கை. இன்றைய காலத்தில் மற்ற கிரகங்களின் வலிமையை வைத்தே ஆயுள் கணிக்கப்படுகிறது. அனைவருக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட 40% அதிகமான மக்களின் ஜாதகத்தில் ஏதோ ஒரு வகையில் செவ்வாயின் தாக்கம் இருக்கும். 3. திருமண பொருத்தம், சமதோஷம். செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்யும்போது சமதோஷம் பார்க்கப்படுகிறது. அதாவது அதிக ஆற்றல் செவ்வாய் தோஷம் உள்ளவருக்கு அதே போன்ற ஆற்றல் உள்ள துணையை தேர்ந்தெடுப்பதே இதன் நோக்கம். தோஷமுள்ள ஜாதகத்திற்கு தோஷமுள்ள ஜாதகத்தையே சேர்க்க வேண்டும். இவ்வாறு சேர்க்கும்போது இருவரின் குணங்களும் தேவைகளும் ஈடுகொடுத்து செல்லும் என்பது ஜோதிட விதி. 4. தோஷ நிவிருத்தி, விலக்குகள். சில நேரங்களில் செவ்வாய் மேற்கூறிய இடங்களில் இருந்தாலும் அது தோஷமாக கருதப்படாது. இதற்கு தோஷ நிவிருத்தி என்று பெயர். 1. சொந்த வீடு. செவ்வாய் தனது சொந்த வீடுகளான மேஷம் அல்லது விருச்சிகத்தில் இருந்தால் தோஷம் இல்லை. 2. உச்சம் பெறுதல். செவ்வாய் மகர ராசியில் உச்சம் இருந்தால் பாதிப்பு குறையும். 3. குரு பார்வை. சுபகிரகமான குரு செவ்வாயை பார்த்தாலோ அல்லது சேர்ந்திருந்தாலோ தோஷம் நீங்கிவிடும். குருமங்கல யோகம். 4. வயது முதிர்வு. 28 அல்லது 30 வயதிற்கு பிறகு செவ்வாய் தோஷத்தின் தாக்கம் இயற்கையாகவே குறைந்துவிடும் என்று பல ஜோதிடர்கள் கருதுகின்றனர். 5. குறிப்பிட்ட லக்னங்கள். கடகம் மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் யோகக்காரகன் என்பதால் அவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. 5. எளிய பரிகாரங்கள். செவ்வாய் தோஷத்தின் வீரியத்தை குறைக்க தமிழ் கலாச்சாரத்தில் சில எளிய முறைகள் சொல்லப்பட்டுள்ளன. வகை. பரிகாரம். கோவில் வழிபாடு. சீர்காழி அருகிலுள்ள வைத்தீஸ்வரன் கோவில் சென்று செவ்வாய் பகவானை வழிபடுதல். தெய்வ வழிபாடு. செவ்வாயின் அதிதேவதையான முருகப்பெருமானை வழிபடுதல். தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி கவசம் வாசிப்பது மிகச்சிறந்தது. விரதம். செவ்வாய்க்கிழமைகளில் துவரை கலந்த உணவு உட்கொள்வது அல்லது விரதம் இருப்பது. தானம். ஏழைகளுக்கு துவரம் பருப்பு